ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் சொல்லியிருந்தேன். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதில் சொல்லக்கூடிய எதையும் வந்து நீங்கள் வந்து ஒரு அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு ஒரு ட்ரேடோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. ஒரு ஆப்ஷன் உடைய மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆப்ஷனுடைய பையராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நம்மளால் வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து ஈஸியாக வந்து ஒரு சின்ன ட்ரேட் பண்ணி நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். இது 100% உண்மை. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்று ஒன்று உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதில் நம்ம இதில் சொல்லக்கூடிய எதையுமே வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதில் நீங்கள் எப்படி இது வரைக்கும் இதை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு தெரியாது. ஆனால் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய பார்வையே அதாவது நம்ம சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஆல்ரெடி இது ஏற்கனவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அந்த இதை நம்ம இப்போ உங்களுக்கு விளக்கமாக சொல்லும்போது உங்களுக்கு வந்து அதனுடைய பார்வையே மாறும். ஓகே. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஹெங்கின் ஆஸ்கி கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறையா வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூடியூப்பில் இருக்கும். ஆனால் இதை வந்து இந்த மாதிரி நம்ம இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து யாரும் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியலை. நான் நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள், அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக இதை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். இந்த வீடியோ வந்து ஒரு ஆப்ஷனுடைய முழுக்க ப்ரீமியம். அப்புறம் வந்து நம்ம வந்து சொல்லக்கூடிய இந்த சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெங்கின் ஆஸ்கி கேண்டில். ஓகே. இந்த ஹெங்கின் ஆஸ்கி கேண்டில் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டில் இருக்கு இல்லையா, ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய கேண்டிலுக்கும் இதுக்கு உள்ள விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டிலுடைய, அதாவது இப்போ இதுக்கு முந்தின கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஓப்பன் அப்புறம் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் அதை எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து கரண்ட் கேண்டில் வந்து அதனுடைய ஓப்பன் எவ்வளவு, ஹை எவ்வளோ பேருக்கு, லோ எவ்வளோ பேருக்கு, க்ளோசிங் எங்கே நடந்திருக்கு. ஸோ இதை வச்சு தான் நமக்கு வந்து ஒரு ப்ரைஸ், அது ஒரு கேண்டில் நமக்கு ஃபார்ம் ஆகுது. நார்மல் கேண்டிலுக்கும் ஹெங்கின் ஆஸ்கி கேண்டிலுக்கும் உள்ள விஷயம் இதுதான். ஓகேவா. ஸோ ப்ரீவியஸ் கேண்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ரைஸ், ஓப்பன் ப்ரைஸ், அப்புறம் வந்து அது க்ளோசிங் ப்ரைஸ், அதை வச்சு தான் இது. நார்மல் கேண்டில் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் நமக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஹெங்கின் ஆஸ்கி கேண்டில். இப்போ வந்து ஒரு ட்ரெண்டு வந்து பை ட்ரெண்டாக இருக்குது, இல்லைனா ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா இந்த கேண்டில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு என்ட்ரி ஆகிறதுக்கு வந்து ஈஸியாக நம்மளால் வந்து முடியும். ஸோ அது மட்டும் இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக நம்மளால் என்ட்ரி ஆக முடியும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஓகே. ஸோ இது ஒரு ஹெங்கின் ஆஸ்கி கேண்டிலில் நீங்கள் வந்து இதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது என்னென்னா ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஓப்பன் ப்ரைஸ், அப்புறம் வந்து க்ளோசிங் ப்ரைஸ். ஓகே. அதுக்கப்புறம் கரண்ட் கேண்டில், அப்போ ஓப்பன் ஆகிற அடுத்த 5 நிமிஷம் கேண்டில் வச்சுக்கோங்களேன். அந்த கேண்டிலுடைய ஓப்பன் ப்ரைஸ், ஹை எவ்வளோ பேருக்கு, லோ எவ்வளோ பேருக்கு, அப்புறம் க்ளோசிங் ப்ரைஸ், இதை வச்சு தான் அந்த ப்ரைஸ் வந்து அந்த கேண்டில் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா. ஸோ நார்மல் கேண்டிலுக்கும் ஹெங்கின் ஆஸ்கி கேண்டிலுக்கும். ஓகே. ஸோ இது ஒன்று. அப்புறம் வந்து நம்ம வந்து மூவிங் ஆவரேஜ். ஸோ மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா 20 மூவிங் ஆவரேஜ். ஓகேவா. ஓகே. 20 மூவிங் ஆவரேஜ். ஸோ 20 மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஒரு 20 கேண்டிலுடைய ஆவரேஜ் ப்ரைஸ், அந்த ப்ரைஸை வச்சு தான் இந்த 20 மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிற லைன் வந்து நமக்கு வந்து வரும். ஓகேவா. நம்ம 20 கொடுத்தா 20 வரும். 10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 10 மூவிங் ஆவரேஜ். ஸோ ஒரு ப்ரீவியஸ் கேண்டிலுடைய 10 கேண்டிலுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் எடுத்து ஒரு லைன் வரும். அதே மாதிரி இந்த 20 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா 20 கேண்டிலுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் எடுத்து ஒரு லைன் நமக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த லைன் வந்து இந்த 20 மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது ஒரு ஃபெமிலியரான ஒரு மூவிங் ஆவரேஜ். ஸோ இந்த 20 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஒரு மார்க்கெட் இருந்தது அப்படின்னா, ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது ட்ரெண்ட் பை ட்ரெண்ட் ஆகும். அந்த 20 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே பிலோ, ஸோ அந்த இடத்துல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகும். நமக்கு வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் வச்சு நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகேவா. ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 20 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே நமக்கு வந்து க்ளோசிங் கொடுக்கு அப்படின்னா நம்ம வந்து ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட். ஸோ மேலே இருக்கக்கூடியது வந்து 10 மூவிங் ஆவரேஜ், கீழே இருக்கக்கூடியது 20 மூவிங் ஆவரேஜ். ஸோ 2 இஎம்ஐ இருக்குது. இதில் வந்து எஸ்எம்ஐ இஎம்ஐ இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இந்த 2 இதை வச்சு தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். இதோட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஷன் ப்ரீமியம். ஓகேவா. ஸோ ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ட்ரேடை வந்து நம்ம வந்து என்ட்ரி ஆக போகிறோம். அந்த என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆப்ஷனில் வந்து இப்போ நம்ம ட்ரேடிங் வியூ சார்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
அதில் இப்போ நம்ம சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ட்ரேடிங் வியூ சார்ட் மேலே வந்து இண்டெக்ஸ்னால் இண்டெக்ஸோட சார்ட் மட்டும்தான் நமக்கு வரும். ஓகேவா? அதில் 3 விண்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னா 3 விண்டோ எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து பெய்டு வெர்ஷன் அது போனால் மட்டும்தான் நம்மளால் வந்து 3 விண்டோ வந்து ஓப்பன் பண்ண முடியும். சரி, இதில் நமக்கு இது இருக்கக்கூடிய இந்த இதை வச்சு நம்ம வந்து இண்டிகேட்டர், இதுக்கு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. அந்த இண்டிகேட்டரை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஆப்ஷனுடைய ப்ரீமியம் எந்த லெவலில் ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அது இந்த 20 மூவிங் ஆவரேஜ் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த 20 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகுதா, கீழே ட்ரேட் ஆகுதா? இண்டெக்ஸ் எங்கே ட்ரேட் ஆகுது? 20 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே ட்ரேட் ஆகுதா, மேலே ட்ரேட் ஆகுதா? நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ 20 மூவிங் ஆவரேஜுங்கிறது மேலே ட்ரேட் ஆனால் பை ட்ரெண்டாகவும், கீழே ட்ரேட் ஆனால் ஒரு டவுன் ட்ரெண்டாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா ஹெங்கினாஸ்கி கேண்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஹெங்கினாஸ்கி கேண்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளால் வந்து ஒரு கரெக்டான என்ட்ரியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்மளால் என்ட்ரி ஆக முடியும். இதை நம்ம சார்ட்டில் உங்களுக்கு நான் கிளியராக நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஓகே நிஃப்டினுடைய மேலே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸோட சார்ட்டு, கீழே இருக்கிறது வந்து நிஃப்டினுடைய இப்போ இன்றைக்கி க்ளோசிங். அதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா நிஃப்டி க்ளோசிங் ப்ரைஸான 23,400 அப்படிங்கிற புட் ஆப்ஷனுடைய சார்ட் எடுத்துருக்கேன். ஓகேவா? மேலேயும் நமக்கு வந்து 20 மூவிங் ஆவரேஜ், கீழேயும் 20 மூவிங் ஆவரேஜ். ஸோ இந்த இது வந்து ஒரு விண்டோ தான். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் விண்டோ வந்து சிங்கிள் விண்டோவில் தான் நம்ம வந்து இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இண்டிகேட்டர். ஓகேவா? ஸோ இந்த இண்டிகேட்டர் என்ன, இதை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து இதுக்குள்ளே அந்த ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட் எப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கிறதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம். ஓகே, இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னதில்ல ஹெங்கினாஸ்கி கேண்டில் நம்ம யூஸ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா ஒரு என்ட்ரி ஆகும்போது அந்த என்ட்ரி வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு பாருங்கள் இண்டெக்ஸ் வந்து எந்த மாதிரி நமக்கு வந்து என்ட்ரி கொடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ இண்டெக்ஸோட ஓப்பன் ப்ரைஸ் எங்கே அப்படின்னு பாருங்கள். கரெக்டாக வந்து இதான் இண்டெக்ஸோட ஓப்பன் ப்ரைஸ். ஓகே, இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக 9.4க்கு 20 மூவிங் ஆவரேஜ். ஸோ இந்த 20 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஓப்பனும் லோவும் ஹெங்கினாஸ்கி கேண்டில் சொல்ல ஓப்பனும் லோவும் ஒன்றா இருந்தது. அது வந்து மேலே 20 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு வந்து ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்ட். அப்போ இண்டெக்ஸ் பை ட்ரெண்ட் ஆகும்போது அதோட இண்டெக்ஸ் வந்து பை ஆகும்போது புட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, புட் ஆப்ஷன் வந்து என்ன ஆகும்னா செல் ட்ரெண்ட் ஆகும். அப்போ அது செல் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம கீழே வாட்ச் பண்ணோம். ஓகே, கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 9.4 மார்க்கெட் ஓப்பன் ஆகுறது எங்கேன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது 9.4 கரெக்டாக வந்து இண்டெக்ஸ் எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னு பாருங்கள். 20 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஓப்பன். இது 20 மூவிங் ஆவரேஜ் அந்த ஆவரேஜ் லைன்லேயே ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா? இது பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ரீமியம் ப்ரைஸ், அதாவது ஆப்ஷனுடைய புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் வந்து ப்ரீமியம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 மூவிங் ஆவரேஜினுடைய இதிலே கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஒரு கேண்டில் வந்து அடுத்த கேண்டில் வந்து நமக்கு வந்து அந்த 20 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே நல்லா வந்து ஒரு ஓப்பனும் ஹையும் ஒன்று வந்து நமக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து ஹையும் லோவும் ஒன்றா இருக்கும்போது ஓப்பனும் லோவும் ஒன்றா இருக்கும்போது புட் ஆப்ஷன் வந்து என்ன ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்து மார்க்கெட் வந்து இந்த 20 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே நமக்கு வந்து ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுக்கணும். அப்போ நம்ம என்ட்ரி ஆனோம் அப்படின்னா அந்த என்ட்ரி வந்து நமக்கு வந்து எங்கே அதுக்கு மேலே ஏதாவது ஒரு லோ இருந்தது, ஹை இருந்துச்சு அப்படின்னா அங்கே நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு கால் நம்ம என்ட்ரி ஆகலாம். ஓகேவா? இங்கே நமக்கு என்ன நடந்திருக்கு, இது எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் வந்து இந்த சார்ட்டை வந்து நான் எடுத்தேன். இந்த சார்ட்டை வந்து நம்ம எப்படி புட் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கோம், இதேமாரி கால் ப்ரீமியம் எப்படி நம்ம கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, சரி, இது நமக்கு என்ட்ரி கரெக்டாக எப்போ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30க்கு நமக்கு வந்து 20 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இண்டெக்ஸ் வந்து நமக்கு க்ளோசிங் கொடுக்கு ப்ரைஸ். ஸோ ஒரு நல்ல ஒரு ஓப்பன் ஹையும் நல்லா இருக்கிற ஒரு கேண்டில். ஓகேவா? ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன்லாம் வந்து நம்ம எம்எஸ்டி லெவல், அதாவது டெய்லி நம்ம வந்து ஒரு லெவல் கொடுத்துட்டுருவோம் எம்எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவல் தியரியில் இன்ட்ராடே பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த லெவல்ஸ் எல்லாம் நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ இது வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக வந்து இந்த லெவல்ஸ்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம். இடையில கொஞ்சம் வேலைப்பாடுகள்னால நம்மளால் பண்ண முடியல. ஓகே, ஸோ அடுத்த நாட்கள் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் நம்ம ஆக்ட் ஆகும். இந்த இன்ட்ராடே பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணும்போது இந்த லைனெல்லாம் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ 23,551 அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட் லைன். ஸோ இந்த சப்போர்ட் ஏன்னா மார்க்கெட் வந்து மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஆனால் என்ன அப்படின்னா அந்த எம்எஸ்டி லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ எம்எஸ்டி லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ 20 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வந்துட்டுனா நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா
இண்டெக்ஸ் வந்து நமக்கு வந்து 20 மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோசிங் கொடுக்கு. அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன். ஸோ புட் ஆப்ஷனுடைய பார்த்தீங்க அப்படின்னா 20 மூவிங் ஆவரேஜ் அதுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுக்கு. அந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓப்பனும் லோவும் ஒன்றா இருக்குது. ஸோ இப்போ இங்கே நம்ம என்ட்ரி ஆகணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம வந்து வச்சுருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த அதாவது இந்த அடுத்த லெவல் வந்து 437 ஓகேவா. ஸோ 100 பாயிண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ரெண்டு அடுத்த லைனுக்கும் இந்த லைனுக்கும். ஸோ இது ஒரு சப்போர்ட் லைன், இது ஒரு சப்போர்ட் லைன். ஸோ நிஃப்டி இங்கேருந்து சப்போர்ட் எடுக்காமல் மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து இந்த இது வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துடுது இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் கீழே வரும்போது அடுத்து இருக்கக்கூடிய இந்த லைன் தான் நமக்கு சப்போர்ட். இந்த லைனோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 23,437. ஓகே. ஸோ இங்கே நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம என்ட்ரி ஆகிட்டு நம்ம உட்காந்துருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு உட்காந்துருக்கலாம். இல்லைனா என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட், ஏன்னா நிஃப்டி வந்து நமக்கு லாட் சைஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆனதுனால ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் உங்களால் முடிஞ்சாலே நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு அமௌண்ட், அதாவது என்னென்னா நல்ல ஒரு ஆப்ஷனில் ஒரு ஒரு 500 இல்லை ஒரு 450 உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகேவா. இங்கே நமக்கு என்ட்ரியான ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து நமக்கு இதோட க்ளோசிங் ப்ரைஸ் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ 150 அடுத்த கேண்டீன் நமக்கு ஹையாக எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 170 வரைக்கும் நமக்கு ஹையாக போயிருக்கு. ஸோ 20 பாயிண்ட் மூவ் ஆகிருக்கு ஒரு கேண்டில். இந்த ரெண்டு கேண்டிலில் நமக்கு இந்த ஒரு கேண்டிலே நமக்கு 20 பாயிண்ட் மூவ் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ 170 160. ஸோ நம்ம 10 பாயிண்ட் நீங்கள் வந்து அதில் எடுத்திருந்தாலும் நமக்கு 750 அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது. அதான் நான் சொல்லிடுறேன் இல்லையா, இங்கே நமக்கு இண்டெக்ஸ் எந்த மாதிரி வந்து மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இண்டெக்ஸ் எல்லாம் இந்த எம்எஸ்டி லெவல், ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த லெவல் இன்ட்ராடே பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ இங்கே நமக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது இந்த எம்எஸ்டி லெவலுக்கு கீழே. ஓகேவா. ஸோ எம்எஸ்டி லெவல் அப்படிங்கிறது வந்து ஒரு யூனிக்கான ஒரு வேலை நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம். அது என்ன கால்குலேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான கிளாஸ் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா. வேணால் கிளாஸ் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். அந்த கிளாஸோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம சொல்லிடுவோம். ஓகே. இங்கே நமக்கு வந்து கீழே வந்து ப்ரைஸ் ஓப்பன் ஆகிறது எம்எஸ்டி லெவலுக்கு கீழே அப்படிங்கிறனால ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் வந்து டவுன் அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணிடலாம். ரெண்டாவது நம்ம என்ட்ரி ஆகணும் அப்படின்னா எங்கே என்ட்ரி ஆகணும் அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக 20 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் கொடுக்கணும். க்ளோஸ் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஓப்பனும் ஹையும் க்ளோஸ் கொடுக்கணும். ஓகேவா. ஸோ ஓப்பன் ஹையோட ஒரு கேண்டில் க்ளோஸ் ரெக்டலர் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துடும். அங்கே சேம் டைமில் புட் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து ஓப்பனும் லோவோட ஒரு கேண்டில், அதாவது வந்து ஒரு எக்னாஸ்கி கேண்டில் வந்து நமக்கு வந்து லோவோட ஓப்பனும் லோவோட நமக்கு ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுக்கணும். அது ரெண்டுமே வந்து இந்த டைமில் நடந்திருக்கு 9:30க்கு. 9:30க்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இண்டெக்ஸ் வந்து நமக்கு வந்து 20 மூவிங் ஆவரேஜ் கீழே, அதே மாதிரி ப்ரீமியம் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் 23,400 அப்படிங்கிற ஆப்ஷனுடைய ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 20 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோசிங். ஓகே. இங்கே என்ட்ரி ஆனால் அடுத்த கேண்டில் நம்ம வந்து எக்ஸிட் 10 பாயிண்ட் இல்லை 5 பாயிண்ட் தான் நம்மளால் வந்து ஆப்ஷனில் வைக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு ஸ்கேல்பிங் மாதிரி ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸ் ஆக மாட்டோம். ஏன்னா நான் என்னுடைய அனுபவத்தை தான் இல்லை ஷேர் பண்ணுறேன். ஓகேவா. நான் வந்து அப்படி தான் பண்ணுறேன். ஸோ ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் இருக்கும். ஓகே. ஸோ அடுத்து வந்து இந்த என்ட்ரி முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம காலில் என்ட்ரி ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே தான் நமக்கு வந்து ஒரு கூர்மையாக கவனிங்க, இது ஒரு முக்கியமான இது. ஸோ இந்த இண்டிகேட்டரோட செட்டிங்ஸும் இதில் நம்ம சொல்லிடுவோம். ஓகே. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10:50. ஸோ 10:50க்கு நமக்கு வந்து ஓப்பனும் லோவோட மார்க்கெட் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. எங்கே இருந்தால் கரெக்டாக இது வந்து ஒரு சப்போர்ட் லைன். நிஃப்டியினுடைய அடுத்த சப்போர்ட் லைன் எங்கே இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ 23,437. ஸோ 23,437லேருந்து மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகுது, அதாவது இண்டெக்ஸ் ரெக்கவர் ஆகுது. ரெக்கவர் ஆகி 20 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போனோடனே நம்ம என்ட்ரி ஆகணும். ஓகேவா. ஸோ அங்கேருந்து தான் நம்ம வந்து காலில் என்ட்ரி ஆகணும். ஓகே. இதோட டைமிங் நமக்கு பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இங்கே நமக்கு வந்து கரெக்டாக வந்து 10:50. ஸோ 10:50க்கு இங்கே வந்து நமக்கு வந்து ஓப்பனும் லோவோட இங்கே ஒரு கேண்டில் நமக்கு க்ளோசிங் கொடுக்கணும் 20 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே. ஓகே. கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை, அடுத்த கேண்டில் இதுதான் நமக்கு கரெக்டான எக்ஸாக்டான 11 மணி. ஸோ 11 மணிக்கு தான் ஓப்பனும் ஹையோட ஒரு கேண்டில் வந்து நமக்கு வந்து க்ளோசிங் கொடுக்கு 20 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே, அதாவது இதில் ஆப்ஷனில் ப்ரீமியம். ஸோ 23,400 அப்படிங்கிற புட் ஆப்ஷனில் 11 மணிக்கு நமக்கு என்ட்ரி கிடைக்கும். ஸோ 11 மணிக்கு இங்கே நமக்கு வந்து என்ட்ரி எப்படி நம்ம வந்து இதை எடுத்துருக்கலாம். கால் இப்போ வந்து நம்ம இந்த செட்டிங்ஸ் இப்போ தான் நம்ம போகிறோம். ஸோ செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் போனீங்கன்னா இன்புட் போய்க்கோங்க. இன்புட்டில் இப்போ நம்ம வந்து இதில் வந்து என்எஸ்சியினுடைய ஆப்ஷனுடைய சார்ட் வந்து 2 கொடுத்துருக்கோம் இதில். ஓகேவா. ஸோ இங்கே இப்போ நம்ம வந்து புட் ஆப்ஷன் கரண்டில் வச்சுருக்கோம். மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது நம்மளுடைய எம்எஸ்சி லெவலுக்கு கீழே அப்படிங்கிறனால புட் ஆப்ஷன் நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே புட்டு இருக்கிற டிக்கை எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம கால் டிக்கை நீங்கள் கொடுத்துக்கோங்க. மேலே இருக்கிறது கால். இங்கே நம்ம வந்து காலுடைய சார்ட் நம்ம வந்து இதில் கொடுத்துருக்கோம். ஓகேவா. ஸோ 16 23,400 அப்படிங்கிற கால் ப்ரீமியம் 159 ரூபா. ஸோ இந்த ப்ரைஸை நம்ம வந்து இதில் கொடுத்துருக்கோம். ஓகே.
இது ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு இப்போ என்ன அப்படின்னா, இப்போ காலில் நமக்கு என்ட்ரி ஆகணும். 11 மணிக்கு கரெக்டாக என்ட்ரி, எக்ஸாக்டாக 11 மணிக்கு இங்கேயும் 20 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே என்ட்ரி. ஓகேவா? சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக ஒரு ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த இதை வச்சு ஈஸியாக நம்மளால் என்ட்ரி ஆக முடியும். ஓகேவா? இங்கே பாருங்கள், 11 மணிக்கு அழகான ஒரு என்ட்ரி காலில். மார்க்கெட் வந்து கீழே சப்போர்ட்லேருந்து 23,437 அப்படிங்கிற சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகுது. ரெக்கவர் ஆகி 20 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இண்டெக்ஸ் க்ளோசிங் கொடுக்கு. புட் ஆப்ஷனும் கரெக்டாக 11 மணிக்கு 20 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே ஒரு கேண்டில் ஓப்பனும் ஹையோட க்ளோசிங் கொடுக்கு. இது ஓப்பன் லோவோட க்ளோசிங் கொடுக்கு. அதே மாதிரி தான் எங்கள் சேம் டைமில் கால் ப்ரீமியம் 23,400 அப்படிங்கிற கால் ப்ரீமியத்தில் என்ட்ரி. ஸோ ஓகே, இதோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 272 ரூபா. ஓகே, ஸோ 272 ரூபா நம்மளோட க்ளோசிங் ப்ரைஸ் இதோட. அப்படின்னா எக்ஸாக்டாக இது வந்து ஹையாக போயிருக்கு. அடுத்து வந்து எவ்வளோ ஹையாக போயிருக்கு பாருங்கள். அடுத்த கேண்டிலில் 290 ரூபா. ஸோ 272, 290 ரூபா. ஒரு 8 பாயிண்ட் இது மூவ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் கேண்டிலில். ஆனால் டோட்டலாக இது வந்து எவ்வளோ மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 324 ரூபா. ஸோ 290 ரூபா, அதாவது ஒரு 30 பாயிண்ட், 32 பாயிண்ட், 35 பாயிண்ட் கிட்ட இது மூவ் ஆயிருக்கு. ஆப்ஷன் இண்டெக்ஸ் எவ்வளோ மூவ் ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி இது மூவ் ஆயிருக்கு. ஓகே, இவ்வளவு சிம்பிளாக நம்மளால் வந்து ஒரு ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட், அப்புறம் வந்து நம்ம சொன்ன இந்த ஹெங்னாஸ்கி கேண்டில், அப்புறம் 20 மூவிங் ஆவரேஜ், ஸோ இதை வச்சு ஈஸியாக உங்களால் என்ட்ரி ஆக முடியும். ஒரு ஆப்ஷனுடைய பையராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இண்டிகேட்டரோட லிங்க், இந்த இண்டிகேட்டரோட லிங்க் என்ன அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ்லாம் ஒன்றும் பெரிய அளவில் இதில் இல்லை. செட்டிங்ஸ் சிம்பிள் தான். நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் எடுத்து நீங்கள் வந்து மார்க்கெட், அதாவது இண்டெக்ஸ் எந்த ப்ரைஸில் ஓப்பன் ஆகுதோ அந்த ஓப்பன் ப்ரைஸோட கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு இதுலேயுமே இந்த கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம், இந்த பென்சில் மார்க் மாதிரி இருக்குல்லையா, இதில் போனீங்கன்னா இதில் புட் ஆப்ஷன் கீழே ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து கால் ப்ரீமியத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ப்ரீமியத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு, இப்போ எந்த ரெண்டு ப்ரீமியம் டிக் பண்ணக்கூடாது, ஒரு ப்ரீமியம் தான் டிக் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து நம்மளுடைய எம்எஸ்டி லெவலுக்கு மேலே நமக்கு வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்னா இப்போ கால் ப்ரீமியத்தை மட்டும் நம்ம வந்து டிக் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ கால் ப்ரீமியம் டிக் பண்ணிட்டோம். இல்லை எம்எஸ்டி லெவலுக்கு கீழே 20 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே அப்படின்னா புட் ஆப்ஷன் மட்டும் நம்ம டிக் பண்ணிவிட்டு காலை வந்து என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்கே மாதிரி நமக்கு வந்து ஒரு என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் ஃபைன் பண்ணிக்க முடியும். மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னவோ அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ட்ரி ஆகிறதுக்காக இந்த இண்டிகேட்டரை நீங்கள் பயன்படுத்துங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, உங்களுடைய கருத்து, உங்களுடைய கமெண்ட்ஸ், அதாவது என்ன எல்லாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.